ஆம்பளையா? ஊரை விட்டு விடியாத ஊருக்கு போக மாட்டேன் நீ. சத்தியமா சொல்றேன், யாருமே மீச வச்ச ஆம்பளை கிடையாது. நான் ஒரு ஆள் தான் மீச வச்ச ஆம்பளை. மீச வளர்த்த ஆம்பளை, நான் மீச வச்ச ஆம்பளை. மீச வளர்த்த ஆம்பளை நீங்க இருக்கிறீங்கல்ல, மீச நீங்க சொல்ற வச்ச கேட்குமா? அப்படி கேட்காது. ஏன் மீச வச்ச மீச இருந்தாலும் நான் சொல்ற வச்ச கேக்கு. எப்படி என் மீசை ஆட சொன்னா ஆடும். என்னடா அது என்னடா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன்? சொன்னா நம்ப மாட்டீங்க. மீச நமக்கு முன்னாடி அவங்க வந்து கேவலமா பேசுறாரு, அதனால நம்ம மரியாதை நம்ம தான் காப்பாத்தணும். மாப்பிள்ள நல்லா பாரு, மாப்பிள்ள நல்லா பாருங்க. இப்ப மீச ஆடுறத மட்டும் பாருங்க. ஆயா ஆயா அப்பா ஜாமான போட்டாலா நல்லா கட்டிக்காத ஒரு கட்டு பத்தாம இருக்கிற மாதிரி ஆடு. கட்டு பத்தாம இருந்தா அப்படி ஆடு. மாங்கொட்டா ஓட்டு வந்துருக்கிறேன். இல்ல இல்ல கட்டி தொங்க விட்டது ஆடுனது, நறுக்கு கட்டிட்டு ஆடாதல்ல. மீச வச்சா ஆம்பளைன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும். ஆமா, வந்த வேலையை விட்டு நம்ம சொந்த வேலை பார்த்துட்டு இருக்க கூடாது. சரி, வந்து நண்பரை கூப்பிட்டுருக்காரு. நண்பா, எங்க அப்பா கூட்டு நாளாகி போச்சு. கணக்காகி போச்சு. ஆமா ஆமா, யாராட்ட 12 வருஷம் நம்ம இருக்கு. 8-9 வருஷம் வருஷத்துக்கு மேல இருக்கு. ஆமா ஆமா, பரவாயில்ல. அழைத்த காரணம் வேற ஒன்றும் கிடையாது. என்ன கூட தெரியுமா? ஒரு நல்ல காரியம் தான் கூப்பிட்டுருக்கேன். நல்ல காரியம் மட்டும் கூப்பிட்டுருக்கேன். நல்ல காரியம் மட்டும் அவனை கூப்பிட்டுருக்கேன். 14வது நாள் காரியமா? 16 இல்ல, 8 நாள். அதனாலதான் சீக்கிரமா கூப்பிட்டுருக்கேன். வேற 16, 32 கூட நாள் சொல்லு. 8 நாள்லயே முடிச்சிட மாதிரி. அது வந்து சொந்த பந்தத்துக்கு சொல்லணும். காரணம் வேற ஒன்று கிடையாது. அழைத்த காரணம் இன்னைக்கு நம்ம என்ன தெரியுமா? நண்பர் கூட்டமா சேர்ந்து இருக்கிறோம். சேராம சேர்ந்து கூடாம கூடி இன்னைக்கு கூடி இருக்கிறவங்க இன்னைக்கு அடக்கம் இல்லவே ஊர்றீங்களா? எங்க ஊர்ல கொண்டு இங்கேதான் கூடி இருக்கிறோம். சேராம சேர்ந்து கூடாம கூடி கூடி டீ தெரியுமா? தெரியும். பூ போட்ட டீ போடணும். டீ கொண்டு வந்து அப்பயே கொடுத்தா நல்லா அந்த டீ கூடாம கூடி இருக்கிறோம். கூடி இருக்கிறோம். அதனால நீங்க என்ன செய்ய தெரியுமா? ஆரணம் பரணம் வேட்டையாடணும் வெள்ளம் எல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. அது பிறந்தல இருந்து ஆடிக்கிட்டு கிடக்கு. என்ன 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 பிறந்தல இருந்து என்ன அது ஆடிக்கிட்டா இருக்கு. ஆடாம தான் படிச்ச அப்புறம் படத்துக்கு சம்பளம் அப்படியே படத்துக்கு வச்சுக்க. அவ்வளவுதான் போச்சு. பாடம் கட்டுவாங்க. பூ நம்ம மேல நடக்கிற வரைக்கும் 1 மணி நேரத்தை கிடைச்சிருக்கு. நம்ம இப்ப கலைஞ பூ மேல போட்டாக்கிற கலைஞருக்கு புறமாயிடுவாங்க. அவ்வளவு. அதனால என்ன சொல்றேமா? மாடு பிடிக்க போகணும். இவ்வளவு நாளா மாடு பிடிக்க போன பொண்ணுங்க அம்படல. ஆனா இன்னைக்கு போற மாடு அருப்புக்கோட்டை, திருப்பத்தூர் சேர்ந்து அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்த ஆவுடைய நம்பிக்கை அண்ணம்மா தேவிக்கு பிறந்த அண்ணன் தம்பி 7 பேர். கடைசியா ஒரு பொம்பளை இருந்திருக்குது. ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த அம்மா ஒரு வளர்ப்பு காலை வளர்க்குது. அந்த வளர்ப்பு காளையாப்பட்டது எங்க வருது தெரியுமா? துரங்காமடிக்கு ஜல்லிக்கட்டு வருது. அந்த ஜல்லிக்கட்டுல வர்ற மாட்டை அந்த காலை பிடிச்சு அடைக்காச்சுன்னா 1000 பொற்காசம். 1 காசு 2 காசு இல்ல, 1000 பொற்காசுகள். 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த 200 ஆண்டுகளுக்கு முன்பதாக 1000 பொற்காசம் வாங்க வேண்டும் என்றால் நம்ம இருவரும் சேர்ந்து மாடு பிடிக்க போகணும். பாண்டிமணி கூப்பிட்டு பார்த்தேன். இங்க எல்லாம் சாமி பூரா நமக்கு துணை வரலாம் பண்ணிக்கணும். அதெல்லாம் எவ்வளவு பூவா போய் பார்த்தேன். கிளம்பா கத்தி பார்த்தேன். தெரியல எனக்கு யாராச்சும் கொலை போட்டாங்களா? அது போட சொல்லி போட படிக்கிறவன் நானே எல்லாத்தையும் கொலை போடுங்கடா. போடக்கூடாதா? போடக்கூடாதா? சரி, கொலை போடக்கூடாதா? கொலை போட சொன்னா ஆப்பு கட்டினா கொலை போடக்கூடாதா? கொலை போடுங்கடா. இருப்பா அவங்க ஊர் கட்டுமானமா இருக்கு இல்லையா? ஜாமி ஆடுறதுக்கு காப்பு கட்டிட்டாங்க. அதெல்லாம் கொலை போடக்கூடாது. கொலை போடணும். போடக்கூடாது. கொலை போடுங்கடா. அப்படி கொலை நான் கட்டிட்டு நீங்க சண்டை போட்டு கிடக்குறீங்க. அப்படி கொலை ஓட தெரியல அப்படின்னா நான் ஒரு யோசனை சொல்றேன். அது படி செஞ்சீங்கன்னா கொலை தானா வந்துடும். வாய்க்கில விரல விட்டு ஆட்டினோம்னா அதே கொலை. வாய்க்கில விரல விட்டு வாந்தி வந்துக்கும். கொலவையில 2 ஒரு கொலை வருது.
அப்படின்னு 2 குலம் இருக்குது உனக்கு மட்டும். என்னது உனக்கு மட்டும்? உனக்கு மட்டும் எல்லாம் 2 இருக்குதுங்க. இருக்குல்ல. எப்படி எப்படி தெரியுமா? ஆம்பளை குலம் எப்படி தெரியுமா? வெள்ளாட்டு கிடையாது. பொம்பளை குலம் அப்படின்னா பொம்பளை குலம். முட்டாள் பையன் சொல்றான் பாரு, பேச கேட்டவனு சந்தைக்கு வந்துருவாங்க எல்லாரும். அதெல்லாம் வேலை கூப்பிட்டு வரல. இப்ப போற மரங்க ஜல்லிக்கட்டுல மாடு பிடிக்க போறேன். நான் மாட்டை பிடிச்சு அடைக்கிறேன். நீ 1000 பொருட்காசு அவுத்துரு. அவுத்துரு மாக்கா. அவுத்தவன நேரம் எங்க போறான்? எங்க போறான்? பக்கத்துல போய் ஒரு தோணுச்சு ஒயின் ஷாப் இருக்குது. அங்க இருக்கு காலைல பத்து வச்சிருப்பாங்க. போற எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்கள் எல்லாம் கூட்டி போறாங்க. கோபுரம் காசு போற வாங்கி குடிச்சிட்டு அவங்க கட்ட போய் போற கட்டாம இருக்க எத்தனை பேர் இருக்கா? அதனால 1000 பொருட்காசு ஆயிரம் பொருட்காசு வாங்குறேன். நேர கருவாடு போறேன். கல்லு சாராயத்தை வாங்குறேன், கலந்து குடிக்கிறோம். நேரம் அவன் வீட்டுக்கு போறோம். போனாலும் போறோம், இல்லாட்டி அவன் வீட்டுல படுத்துக்கணும். அவங்க வீட்டுல படுத்துக்கணும். எங்க கருவாடத்துக்குள்ள அங்கே கொடுத்தாலும் சரி. அதனால சொன்னாரு ஆழ்வடிக்கு போலாமா? போலாம்ல. ஒண்ணு பண்ண மாட்டை மட்டும் புடிச்ச நிமிஷத்துல அவுத்தாரு. என்னத்த சக்தி டேவசர் அவுத்தி அதே மாடு சட்டி போடுமா? சட்டி போடும், அண்டா போடும், பரிசு பசுமா கால மாடா இருக்கு. அறுபத்தில் 10 ரூபாய் கால மாடா இருக்கு. ஆமா, உனக்கு அப்படித்தானே தெரியும். மண்டைக்கு மேல மசில வச்சிருக்கேன் இல்லையே? மண்டைக்கு மேல மட்டும் பார்க்காத. மாட்டை பிடிக்க முடியாது போல தெரியுது. இருந்தாலும் முதல் கண்டுபிடிச்ச மூலமா இப்ப சாராயத்தை பிடிச்ச கொஞ்சம் போதை எடுத்துன்னு வச்சுக்காவே. சாராய வச்சிருக்கியா? சாரா இருக்கா? கொஞ்சோண்டு குடிக்கிற பரவாயில்ல. போதையா போய் மாட்டை பிடிச்சிருக்கேன். அதிகடா சாராயம் இந்த சாராயம் கொண்டு போய் மாடு பிடிக்க போக முடியாது போட்டு தெரியாது. இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்து பிடிச்சிட்டு போக்கலாமா? கலந்து பிடிச்சிட்டு போமா? கலந்து பிடிச்சு பார்க்கலாமா? கஞ்சா குடி சட்டாரம் போல மாடு வந்துச்சு. நீ மாடு 2 வந்துட்டு நேரம் வந்துச்சு. யார பாதிச்சு என்ன பண்ணிட்டு அந்த மாதிரி என்ன மேம்பூச்சு தீம்பூச்ச பாரு. கல்ற ஓட்டுக்க வேண்டிய மைக்கு வாங்கிட்டா வேண்டிய
போன் தர வேண்டும் இருக்கார். இரண்டால் நான் சொல்லுவார்த்தை நன்றாக கேட்க வேண்டும். தாயார் சொல்லு தலைமுறை, மாதா சொல்லு மனைவிட சொல்வார்கள். தாங்கள் பேச்சை கேட்க நாடு பிடிக்க போற காரணத்துக்காக நாடு முட்டி விட்டது. என் உயிர் போகும் தரவா இருந்து கொடுக்காய். ஆகினாலே நான் சொல்லுவார்த்தை நன்றாக நீ கேட்க வேண்டும். சொல்லுங்க நண்பா. நின்ற இடம் யாவோ நிழல் போல தோணினே, அன்று சொன்ன வார்த்தை அலை போல யானதே. என்ற வார்த்தை தவிர மற்றொரு வார்த்தை கூறிவிட்டார். அந்த தந்தையார் வந்து ஒரு மகன் என்று கேட்டால் வருவான் என்ற வார்த்தை தவிர மற்ற வார்த்தை கூறிவிடாது. அவனுக்கு 16 வயது ஆன பிறகு ஒரு தந்தை மாடு முட்டி இறந்து விட்டார் என்றைக்கு அன்றைக்கு தான் இந்த வார்த்தை கூற வேண்டும். அது வரைக்கும் என் மகனை பௌர்ணமா பார்த்துக் கொள்ள வேண்டும். 33 தேவர்கள் 40 ரிஷிமார்கள் வேலோத்தன் தெய்வத்தன் பூலோத்தன் அழைத்துக் கொடுக்கிறார்கள். என் உயிர் வேலோத்து போகும்போது எல்லாருக்கும் வணக்கம். ஹாலோ ஹால் ஹால் ஹாலோ
இன்னைக்கு அதற்கு இணையாக நல்லதொரு கூட்டம். எப்பேற்பட்ட கூட்டம் தெரியுமா? எள்ளு போட்டு எள்ளு எடுக்க முடியாது, அப்பேற்பட்ட கூட்டம். சிறந்த முறையில் ஒளியனுடைய அமைப்பு பாரதி ஆடியோஸ் அண்ணா அவர்களுக்கும் அதில் பணிபுரிந்து வரக்கூடிய ஆபரேட் அண்ணா அவர்களுக்கும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாக சூர்யாபட்டியை சேர்ந்த பிச்சு கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி நன்றி கிடந்த வணக்கம். ஹலோ 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 எத்தனை ஒரு தெய்வம் இருக்கட்டும், அதுல எத்தனை ஒரு ஆலயம் இருக்கட்டும், நமக்கெல்லாம் முந்தி பிறந்த அந்த அகிலாண்ட கோடி பிரம்மனை வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெள்ளச்சாமிகளுக்குள்ள போயிடும். ஹலோ 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 இதுக்கு லேசா வாங்கி வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஈக்குவலா. ஹலோ 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 அப்படியே இருந்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அப்படியே அப்படியே எல்லாத்துக்குமே அப்படியே இருக்கு, எதுவுமே பண்ணாது. ஓகே ஓகே ஹலோ ஹலோ எத்தனை தூரம் இருக்கட்டும், அதில் எத்தனை அலை இருக்கட்டும், முந்தி பிறந்த தொந்தி கணபதி வணங்கும்.